டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ டிமாண்ட்ல இருக்க ஃபீல்ட்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல டேட்டா அனலிட்டிக் என்ட்ரி லெவல் ரோல்ஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் எஃப்ஏக்யூ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ், இது வந்து 2025 எடிஷன். ஸோ இந்த இயர்ல இப்போ மோஸ்ட்லி கேட்ட கொஸ்டின்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்? அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கிளீனிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டேட்டா டு சப்போர்ட் பிஸ்னஸ் டெசிஷன். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் அண்ட் ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுல டீடைல்டா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த மெயின் டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேசிக் ஃப்ரெஷருக்கு வந்து இந்த ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா எனி இன்டர்வியூ வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஏன் அப்படின்னா ஒரு நம்ம நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தெரியும், பவர் பி தெரியும், எஸ்கியூஎல், பைத்தன் எல்லாமே தெரியும். ஆனா அந்த கோர் அண்டர்லைங் டொமைன் பத்தி தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? அப்ப டேட்டா அனலிட்டிக்ஸோட முக்கிய பகுதி என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். டெஸ்கிரிப்டிவ் அதாவது டிஸ்கிரைப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? உங்க நேம் சொல்லுவீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு டேட்டா பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்ல இருக்கலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா செட்ல எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு, இதோட ஆவரேஜ் வேல்யூ என்ன, மீன் என்ன, மினிமம் மேக்ஸிமம் என்ன, மோட் என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, வேரியன்ஸ் எவ்வளோ இருக்கு, தென் இதுல பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளோ, 25% வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் ஜென்ரிக்கா பார்க்க போனா எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ல சொல்லலாம். மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட், டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். எக்ஸ்பிளைன் வை இட் இஸ் ஹேப்பன். ஒரு விஷயம் ஏன் நடந்துச்சு, எனக்கு ஏன் சேல்ஸ் குறைஞ்சது, ஏன் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ். நெக்ஸ்ட், ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் எவ்வளவு சேல்ஸ் இருக்க போகுது, அடுத்த 3 monthsல என்னுடைய ஓவரால் ரெவன்யூ எவ்வளவு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றதா ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ப்ரெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன பண்ணா எனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ இதை பத்தின ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதா பிரெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்றது எல்லாமே ஜென்ரல் டேட்டா அனலிட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், கீ ஸ்டெப்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ். இதை பத்தி தனி வீடியோ போட்டிருக்கோம். ஆஸ்க், ப்ரிப்பேர், ப்ராசஸ், அனலைஸ், ஷேர், ஆக்ட். இது வந்து அந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டேட்டா சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். ஏன்னா நீங்க டேட்டா சயின்ஸ்ல ஃபுல்லா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டாவை வந்து லைக் கலெக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணா மெஷின் லேர்னிங்க்கு ட்ரெயின் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஏன்னா டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸோட பிளேலிஸ்ட் வீடியோ லிங்க்கும் நாங்கள் கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாடலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எல்லாமே நம்ம அனலிட்டிக்ஸ்குள்ள அடங்கிடும். ரைட்? ஓகே, ஸோ அதற்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ட்ரெண்ட்ஸ். டேட்டா சயின்ஸ் வந்து ப்ரெடிக்டிவ் அண்ட் அட்வான்ஸ் மாடலிங், ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஃபோர்காஸ்டிங்க்கு, ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங், அதாவது அந்த டேட்டா வந்து லைக் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்குலாம் ப்ரெசென்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோல் தான் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான டூல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாட் டூல்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் பை டேட்டா அனலிஸ்ட்? ஆப்வியஸா எக்ஸல் வந்து எப்பவுமே இருக்கத்தான் போகுது. அது போக எஸ்கியூஎல், பைத்தன், பவர் பிஐ, டேட்டா விசுவலைசேஷனுக்கு பவர் பிஐ. ஓகே, குயிக் அனாலிசிஸ்க்கு எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ். டேட்டா விசுவலைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ, டேப்லோ. அண்ட் கொரியிங் டேட்டாக்கு எஸ்கியூஎல், மைசைக்கிள், போஸ்ட் ப்ரீஸ்கியூஎல். டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ்க்கு வந்து பைத்தான் ஆர் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ அசிஸ்டட் இன்சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினை, கோ பைலட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், எக்ஸல் அண்ட் பவர் பிஐ கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார்முலா பேஸ்ட்ல கேட்பாங்க. எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கேட்பாங்க. பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகே, இதுதான் மெயினா வந்து உங்களுக்கு தேவைப்படுறது. இல்ல ஒரு சினாரியோ கொடுத்து இதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் சில இதுக்கு ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பவர் பிஐக்கும் எக்ஸலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம். டேப்லுக்கும் பவர் பிஐக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் வந்து நம்ம பவர் பிஐ ப்ரிஃபர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலாம். அண்ட் வாட் ஆர் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்? டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பவர் பிஐல, அண்ட் அதுல ஒரு சினேரியை கொடுத்து இதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு அனலிட்டிக்கல் ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு எஸ்கியூஎல் ஹேண்ட் புக்கும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோல போயிட்டு நீங்க எஸ்கியூஎல் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் புக் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ எஸ்கியூஎல்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட், டேட்டா பெர்ஸ்பெக்டிவ்ல அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் அதுல எஸ்கியூஎல் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா ஜாயின்ஸ் இருக்கும், சப்கொரிஸ் இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரேங்க் கொஸ்டின்ஸ், விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க ஒரு பேசிக்கா ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸ் நீங்க ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எஸ்கியூஎல் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் அடங்கும். தட் இஸ் டியூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை நான் எப்படி ஃபைன் பண்றது எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்க இந்த கொரி போட்டி ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி, செகண்ட் ஹையஸ்ட் ரெவன்யூ வந்து ஃபைன் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல விச் சிட்டி இஸ் ஹாஸ் த ஹையஸ்ட் சேல்ஸ், இல்ல விச் சிட்டி ஹாஸ் த ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் சேல்ஸ், இந்த மாதிரி கேட்போம். நெக்ஸ்ட் பைத்தான் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸோ பைத்தான்ல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான் இந்த மாதிரி லைப்ரரிஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு அதுதான் வரும். டெவலப்மெண்ட் ரோல் போயிட்டா தான் உங்களுக்கு ஊப்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங்கு, எரர் ஹேண்ட்லிங்கு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, இல்லை வந்துட்டு ஏபிஐ கால்ஸ் இதெல்லாம் வரும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த லைப்ரரிஸ் பத்தி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில டிஃபரன்சியேஷன், நம்பை அரேக்கும் டேட்டா ஃப்ரேம்க்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணலாம்னு கேட்கலாம். ஆப்வியஸா பாண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸ் நல் சம் கொடுத்து எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ட்ராப் எண்ணியை கொடுத்து நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணலாம். ஃபில் எண்ணியை கொடுத்து நம்ம மிஸ் ஆகிற வேல்யூஸை ஃபில் பண்ணலாம். லைக் மீன், மீடியன் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். இல்லை பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு கூட ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் விசுவலைசேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதர் உங்களுக்கு பவர் பிஐ, டேப்லெட் அதுலயும் வரும், இல்ல மேட்ப்ளாட்லிப், சீபான் இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. இந்த மாதிரி சினாரியோக்கு நீங்க என்ன சார்ட் போடுவீங்க, ஏன் இந்த சார்ட் போடுறீங்க அப்படிங்க கேட்கலாம். இதுல ஆல்டர்னேட்டிவ் சார்ட்ஸ் என்னென்ன இருக்கு, கேபிஐ இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவை. கோரிலேஷன், லைக் ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிள் கூடிய கோரிலேஷன் என்ன, இந்த வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, பாசிட்டிவ் கோரிலேஷனா நெகட்டிவ் கோரிலேஷனா இல்லை நியூட்ரலா இருக்கா, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ப்ராக்டிக்கல் கெரியர் கொஸ்டின்ஸ் வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி கேட்கலாம். உங்க ப்ராஜெக்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பத்தி கேட்கலாம். ரைட். அண்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் நீங்க ஏதாவது சால்வ் பண்ணிருக்கீங்களா, இல்ல ரியல் கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த 2025 பொறுத்த வரைக்கும். அண்ட் ஈவன் பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல என்ன நியர் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம்னா மேபி ஏஐ டூல்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வரும். லைக் இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே. டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதை வந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.